புதுச்சேரியில் தாவேக பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள திடலின் நுழைவு வாயிலில் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. திடலுக்குள் முண்டியடித்து செல்ல தாவேக தொண்டர்கள் முயல்வதால் அவர்களை ஒழுங்குபடுத்தும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தொண்டர்கள் வரிசையில் வரும்படி தாவேக பொதுச் செயலர் ஆனந்த் தொடர்ந்து அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார். புதுச்சேரியில் தாவேக பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள திடலின் நுழைவு வாயிலில் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. திடலுக்குள் முண்டியடித்து செல்ல முயலும் தாவேக தொண்டர்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தொண்டர்கள் வரிசையில் வரும்படி தாவேக பொதுச் செயலர் ஆனந்த் தொடர்ந்து அறிவுறுத்தல்களையும் வழங்கி வருகிறார். புதுச்சேரியில் தாவேகவின் பொதுக்கூட்டம் இன்று நடைபெற இருக்கும் நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகளோடு இன்று கூட்டம் நடத்தப்பட இருக்கும் நிலையில் முன்னதாக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் பொதுக்கூட்டம் நடக்க இருக்கும் நுழைவு வாயிலில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பாலவெற்றிவேல், 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட நுழைவு வாயில்ல எதனால கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு? என்ன நிலவரம்? பிரியதர்ஷினி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்னும் 1.5 மணி நேரத்துல புதுச்சேரியில் இருக்கக்கூடிய உப்பளம் துறைமுக மைதானத்துல மக்கள் சந்திப்பு கூட்டத்துல பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் தற்போதே மைதானத்தில் 4000 பேருக்கும் மேற்பட்டவர்கள் சென்று விட்டார்கள். இன்னும் 1000 பேர் உள்ளே செல்ல வேண்டிய ஒரு நிலை இருப்பதன் காரணமாக பலருக்கும் அந்த QR கோடு அடங்கிய பாஸ் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது அந்த நுழைவு வாயில், பிரதான நுழைவு வாயில்ல உள்ளே விஜயினுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக டோக்கன் வைத்திருப்பவர்கள், டோக்கன் இல்லாதவர்கள் என பெருந்திரளானோர் கூடியிருக்கிறாங்க. காலையில 8 மணியிலிருந்து யூனிஃபார்மா தான் அந்த லைன் இருந்தது. ஆனா தற்போது அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள், கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் தற்போது அந்த பிரதான நுழைவாயில் முன் குழுமி இருந்த நூற்றுக்கணக்கானோரை உள்ளே அனுப்பும் பணியில தற்போது புதுச்சேரி காவலர்கள் ஈடுபட்டனர். ஒரு 15 நிமிடத்திற்கும் மேலாக அதிக நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாக காவலர்கள் தற்போது அதிக அளவில் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு மக்கள் கூட்ட நெரிசல்ல சிக்காத வகையில ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். பிரியதர்ஷினி, 4000 பேர் உள்ளே சென்றிருக்கும் நிலையில் தற்போது நுழைவு வாயிலில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. காவல்துறையினர் அவர்களை ஒழுங்குபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து நேற்று முதலே தாவேக தலைமையிலிருந்து பல்வேறு அறிவுறுத்தல்கள் தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு குறிப்பிட முடியுமா பாலவெற்றிவேல்? பிரியதர்ஷினி, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் 28 இருக்கின்றது. மாஹி மற்றும் ஏனாமை தவிர்த்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 250 QR கோடு அடங்கிய டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த டோக்கன்கள் அந்தந்த பகுதி நிர்வாகிகள் நேரடியாக தாவேகா தொண்டர்களிடமும் பொதுமக்களிடமும் வழங்கினார்கள். இந்நிலையில் தான் பலரும் பாத்தீங்கன்னா ஒரு டோக்கன்ல 2 பேர் உள்ளே உள்ளே செல்லலாம் அப்படிங்கிற ரீதியில ஒரு வதந்தி பரவிய நிலையில குடும்பத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் ஒரு டோக்கனை வைத்துக் கொண்டு வந்தார்கள். இந்நிலையில் தான் அந்த கூட்டம் அதிக அளவில் தற்போது குழுமி இருக்கிறது. குறிப்பாக குழந்தைகள், பெண்கள், அதாவது வயதான பெண்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில குழந்தைகள் யாருமே இப்போ உள்ள அனுமதிக்காத ஒரு நிலைதான் இருக்கிறது. புதுச்சேரி காவலர்கள் இந்த உப்பளம் சாலையை பொறுத்தவரை 5 பகுதிகளில் தடுப்புகள் அமைத்து முதல் தடுப்பிலேயே வாகனங்களை நிறுத்தி விடுகிறார்கள். 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களை நிறுத்தி விடுகிறார்கள். அடுத்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரக்கூடியவர்கள் நடந்துதான் உள்ளே செல்ல வேண்டும். அங்க குழந்தைகள், வயதானவர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு செக் பண்றாங்க. மேலும் அவர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் கழிப்பறை உள்ளிட்டவையும் வரும் வழியிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மைதானத்திற்குள்ளாகவும் 20,000 லிட்டர் அளவிற்கு குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் 40 கழிவறைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. 35 CCTV கேமராக்கள் மூலமாக இந்த கூட்டத்தை கண்காணிக்கும் பணியில காவலர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மருத்துவ முகாம்கள், தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் போன்றவையும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலவெற்றி.